ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ஸ். இந்த வீடியோவில் இப்போ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ஆப்பை வந்துட்டு எப்படி நம்ம ஃபயர்பேஸில் போஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கமெண்ட் npm ஸ்டார்ட் கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு இன்னும் எதுவுமே சேஞ்சஸ்லாம் பண்ணல. ஒரு புது ப்ராஜெக்ட் அப்படியே கிரியேட் பண்ணி நம்ம எப்படி டெப்ளாய் பண்ணுறதுன்ற பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு வந்துட்டு ஃபயர்பேஸில் போயிட்டு அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிடுங்க. இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்னு சொல்லிட்டு இந்த ஆப் நேம் வச்சேன். ஸோ வந்துட்டு இங்கே இந்த ஆப் டேரக்டரிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போயிடுங்க இந்த டேட்டா பேஸில். ஸோ போயிட்டீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு வாங்க. வந்துட்டு இங்கே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த கமாண்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு ஃபயர்பேஸ் டூல்ஸ் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ வந்துட்டு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிடுங்க. அதை வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ஓப்பன் பண்ணி அதை காப்பி பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இங்கே ஆல்ரெடி வந்துட்டு நான் என்டர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு திருப்பி நான் வந்துட்டு அதை பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் லாகின். ஸோ வந்துட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ உங்கள் டைரக்டரி போயிடுங்க. போயிட்டு ஒரு டெர்மினல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு இப்போ நான் என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு அதனால் ஆல்ரெடி லாகின்ஸ் என்னோடய மெயில் ஐடி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா npm ஸ்பேஸ் ரன் பில்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு டெப்ளாய்மெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம பில்டு சொல்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம பில்ட் பண்ணி வச்சுக்கணும் டிஃபால்ட்டாகவே. ஸோ அதனால தான் இப்போ npm ஸ்பேஸ் ரன் பில்ட் ரன் பண்ணுறோம். ஸோ ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாருங்கள். ஃபயர்பேஸ் ஸ்பேஸ் இனிட்டு. ஸோ வந்துட்டு அந்த கமாண்டை வந்து கொடுங்க. கொடுத்து இப்போ என்டர் பண்ணுங்கள். இப்போ என்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ப்ரொசீட் பண்ணுவான்னு கேட்கும். எஸ் கொடுத்துடுங்க. கொடுத்தோடனே நமக்கு வந்து செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே போஸ்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு இந்த போஸ்டிங்கை வந்துட்டு சூஸ் பண்ணி ஸ்பேஸ் பார் என்டர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஸ்டாராக மாறிடும். அப்படின்னா செலக்ட் ஆகிடுச்சுன்னு மீனிங்கு. தென் என்டர் பண்ணிடுங்க. பண்ண உடனே நம்மகிட்ட என்ன கேட்கும்னா நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்டை வந்துட்டு கிரியேட் பண்ணி டெப்ளாய் பண்ணுறோமா இப்படி ஆல்ரெடி இருக்க ப்ராஜெக்டே பண்ணுறோமான்னு கேட்கும். ஸோ வந்துட்டு நம்ம யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் கொடுத்து சூஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஆப்னு கேட்கும். நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப் தானே சூஸ் பண்ணோம். ஸோ வந்துட்டு அந்த ஃபஸ்ட் ஆப் நேராக கரெக்டாக வந்து அதை என்டர் பண்ணிடுங்க. பண்ண உடனே டூ யூ வாண்ட் டு யூஸ் யுவர் பப்ளிக் டைரக்டரியை யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம வந்துட்டு இப்போ அந்த பப்ளிக் டைரக்டரியாக நம்ம பில்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்கிரிப்ட்ஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பில்டுன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிடுங்க. அண்ட் தென் வந்துட்டு கான்ஃபிகர் அஸ் சிங்கிள் பேஜ் ஆப்பான்னு கேட்கும். இதுக்கு வந்துட்டு நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்து என்டர் தட்டிடுங்க. அண்ட் தென் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் டெப்ளாய்ஸ் வந்துட்டு பண்ணவா கிட்டப்ல அப்படின்னு கேட்கும். இதுக்கு வந்துட்டு எஸ் கொடுத்துருங்க. அண்ட் தென் வந்துட்டு ஸோ வந்துட்டு ஃபைல் இந்த பில்ட் இண்டெக்ஸ் டாட் HTML ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஓவர் ரைட் பண்ணவான்னு கேட்கும். இதுக்கு வந்துட்டு நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே பாருங்கள் ஃபயர்பேஸ் CLI சக்ஸஸ்ஃபுல் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே காட்டும். ஸோ வந்துட்டு நம்ம திருப்பி வந்துட்டு டெர்மினல் போயிடுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு GitHub ரெபாசிட்டரி கேட்பாங்க. ஸோ இப்போ எந்த ரெபாசிட்டரியில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த GitHub ரெபாசிட்டரியோட யூசர் நேம் அண்ட் தென் வந்துட்டு ரெபாசிட்டரி நேம் கேட்பாங்க. அதை கொடுத்துருங்க. ஸோ வந்துட்டு யூசர் நேம் என்னோட நேமு. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு ரெபாசிட்டரி நேம் வந்துட்டு இந்த ரெபாசிட்டரி நேம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த இதை போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இதை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்துட்டு எல்லா ஆப்ரேஷனும் பண்ணணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு மர்ஜ் பண்ணுவான்னு கேட்கும். இதுக்கு வந்துட்டு எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ணுங்க. ஓகே, பிரான்ச் நேம் வந்துட்டு என்னன்னு கேட்கும். ஸோ இப்போ அந்த பிரான்ச் நேம் வந்துட்டு நீங்கள் இப்போ இங்கே பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா நான் பாருங்கள் எனக்கு வந்துட்டு ஒரு பிரான்ச் மாஸ்டர் பிரான்ச்சு தான் இருக்குது. ஸோ அந்த பிரான்ச் நேம் மட்டும் பார்த்து கொடுங்க. ஏன்னா வந்துட்டு அந்த பிரான்ச் நேமில் தான் அவங்க கோட் எல்லாமே இது எடுக்கும். ஸோ வந்துட்டு இதை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிஷியலைசேஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் தென் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபயர்பேஸ் யூஸ்ன்னு போட்டு அந்த ப்ராஜெக்ட் ஐடி கொடுங்க. ஓகேவா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ப்ராஜெக்ட் ஐடி இப்போ கொடுங்க.
இப்போ கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா இப்போ இருங்க வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். ஓகே. இப்போ நான் யூஸிங் Firebase ஆப் 6716B அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு என்னன்னு பாருங்கள். இந்த ஹோஸ்டிங் வந்து நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம இந்த டாஸ்க் இது பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அண்ட் தென் லாகின் இனிட்டு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு Firebase deploy. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு Firebase வந்துட்டு deploy ஆகும். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு நமக்கு deploy ஆன URL வந்து வரும். ஸோ இங்கே ஹோஸ்டிங் URL அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தருவாங்க நமக்கு. ஸோ வந்துட்டு நீங்கள் அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கண்டினியூ டு கன்சோல் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இங்கே வெயிட் பண்ணுங்கள். இந்த இருக்கு பாருங்கள். இதுதான் வந்துட்டு உங்களோடது. இப்போ வந்துட்டு இருங்க, அதை பேஸ்ட் பண்ணலாம். சரி இப்போ பாருங்கள் நம்மளோட சைட் வந்துட்டு போஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிங்கன்னா காப்பி பண்ணி எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணாலுமே வைப்பாங்க. சரி இப்போ நான் கூட பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். நான் பேஸ்ட் பண்ணி என்டர் தட்டினேன் அப்படின்னாலுமே நம்ம சைட் வந்துட்டு இப்போ லைவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே அந்த இது வந்துட்டு இங்கே லைவில் வந்துட்டு நம்ம காட்டுவோம். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்து ஃபர்தராக போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது டுட்டோரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக அதை பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.